ஹாய் சீரியல் ரசிகர்களே, நான் உங்கள் ஆதினி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐயனார் துணை சீரியலோட அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேற்று எபிசோடில் பார்த்த மாதிரியே இன்னைக்கு எபிசோடு முழுக்க ஒரே எமோஷனலாக தாங்க இருக்க போகுது. குறிப்பாக நம்ம வானதிக்கும் பாண்டிக்கும் இடையில நடக்கிற அந்த பெரிய பூகம்பத்தை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம வானதியோட வீட்டில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. பாண்டி குடும்பத்திலேருந்து இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு வானதி வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்காங்க. நேரம் ஆக ஆக எல்லார் கண்ணும் வாசலையே பார்த்துட்ருக்குங்க. மணி 6 ஆகுது, 8 ஆகுது. ஆனால் பாண்டியன் வீட்டிலேருந்து ஒரு ஈக்காக்கா கூட வரலங்க. சொந்தக்காரங்க எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்காங்களே, ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு வானதி குடும்பத்தின முன்னாடியே அவமானப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. வானதிக்கு இது எவ்வளவு பெரிய அவமானமாக போச்சு பாருங்க. உயிரா காதலிச்ச பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு அவங்க குடும்பம் மொத்தமும் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்கங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேங்க. பாண்டி வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்க வராததுக்கு உண்மையில் என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாண்டி மனசு மாறிட்டானா, இல்லை பாண்டி வீட்டில் ஏதோ பெரிய சதி நடக்குதா? உங்களோட பதிலை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம சீரியல் அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்கு போவோம். நடந்த அவமானத்தை தாங்க முடியாத நம்ம வானதி ரொம்ப கோபமாக நேராக பாண்டியை தேடி போகிறாங்க. அங்கே போய், ஏன் பாண்டி இப்படி பண்ண? என் குடும்பத்தில் எல்லார் முன்னாடியும் என்னை தலைகுனிய வச்சிட்டியே அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக சத்தம் போடுறாங்க. உன்னை நம்பி தானே நான் என் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ சண்டை போட்டேன். என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்தாக நிற்கணும்னு நினச்சேனே, அவங்க முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்திட்டியே, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு வானதி கண்கலங்கி கேட்குறத பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணோட வழியை அவங்க வார்த்தைகளால் அப்படியே உணர முடியுது. இதுக்கெல்லாம் நம்ம பாண்டி என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, அவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்னை மன்னிச்சிடு வானதி, முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டில் பொறுமையாக பேசி நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்காக கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வானதி கிட்ட பாண்டி ரொம்ப பாவமாக கெஞ்சிறாரு. ஆனால் வானதிக்கு பாண்டி மேலே இருக்க கோபம் கொஞ்சம் கூட குறையலைங்க. இதையெல்லாம் நீ முதலிலே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல பாண்டி. உனக்கு முன்னாடி அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு தெரிஞ்சும் என்னை ஏன் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி நம்ப வச்சு ஏமாத்தின? எனக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் அத்தனை பேர் முன்னாடியும் என்னை இவ்வளவு கேவலப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்ட மன்னிப்பை ஏற்றுக்காம ரொம்ப அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம வானதி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, பாண்டி பண்ணது சரியா? குடும்பத்துக்காக காதல் கொஞ்சம் காத்திருக்கலாம்னு அவர் நினைக்கிறது ஏற்றுக்க முடியுதா உங்களால்? இல்லை வானதி கோபப்படுறதா 100% நியாயமா? அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாண்டிக்காக வானதி காத்திருப்பாங்களா? இல்லை அவங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களா? உங்களோட கணிப்பை கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே, நாமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் சீரியல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட் அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய்.